தமிழின பெரியார்கள் என்று சீமானவர்கள் மயிலாடுதுறையில் பேசி வந்த நிகழ்ச்சி குறித்து அனைவருக்கும் தெரியும். தமிழில் எத்தனை பெரியார்கள் இருக்க வந்த பெரியார் என்று ஒருவர் எதற்கு என்று பெரியாரை எள்ளி நகையாடினார். அவர் மிகவும் அனாயாசமாக பேசுகின்ற தமிழின பெரியார்கள் அத்தனை பேருமே தந்தை பெரியார் மீது மிகப்பெரிய அன்பும் மரியாதையும் மிகப்பெரிய கனிவும் கொண்டவர்கள்தான். தந்தை பெரியாரால் சிந்திக்க பழக்கப்பட்டவர்கள்தான். தந்தை பெரியாரின் புகழை உச்சி முகர்ந்து ஏற்றுக்கொண்டவர்கள்தான். நிச்சயமாகவே சீமான் போன்ற மடையர்களாக அவர்கள் இருக்கவே இல்லை. தந்தை பெரியார் எந்த காரணத்திற்காக சீமானுக்கு தடையாக நிற்கிறார்? எதனால் இத்தனை பகை உணர்ச்சி கொள்கின்றார்? சீமானுக்கும் பெரியாருக்கும் ஏதேனும் வாய்க்கால் வரப்பு சண்டையா? இல்லை முந்தைய தலைமுறையில் அவரின் தாத்தாவும் பெரியாரின் தாத்தாவும் ஏதேனும் மோதி கொண்டார்களா? ஒன்றுமே இல்லை. பெரியார் எந்த அரசியலுக்கும் குறுக்கே நிற்கவே இல்லை. திராவிடம் என்கின்ற சொல்லோடு கொண்ட பகைமை காரணத்தால் தந்தை பெரியாரை முரட்டு துணிச்சலுடன் சீமான் எதிர்க்கிறார். ஆனால் அச்சு அசலாக முறிந்து போவது யார் என்றால் சீமான் தான். இதே போன்ற லட்சக்கணக்கான வாய் சொல்லாடல்களை நிகழ்த்தி பெரியாரை வீழ்த்தி விடலாம் என்று அவர் காலத்தின் போதே பலர் துணிந்து போராடினார்கள். ஆனால் ஒன்றுமே முடியவில்லை. இறந்து போன ஒரு மனிதனை உயிருள்ள ஒரு மனிதனாக நினைத்து கொண்டு நீங்கள் எத்தனை வீரியமாக எத்தனை காரியத்துடன் செயலாற்றும் போது தந்தை பெரியார் எதற்காக குறுக்கே நிற்கப் போகிறார்? ஒன்றே ஒன்றுதான், இந்து வாழ்வில் முறைக்காக அவர் எதிரே நிற்கிறார். அத்தனை மதங்களுக்கும் எதிராக நிற்கிறார். நீங்கள் எதையெல்லாம் புனிதம் என்று போற்றி வணங்குகிறீர்களோ அதையெல்லாம் தந்தை பெரியார் கட்டுடைத்து போட்டு களைத்து போட்டு அவற்றை வெகுவாக குறைத்து விளையாடினார். அந்த விஷயத்தில் தான் சீமான் பகை கொள்கிறார் என்றே நாம் வைத்துக்கொள்வோம். தமிழ் பெரியார்கள் எத்தனை பேர் இருக்க வந்த பெரியார் எதற்கென்று கேட்கின்றார். அதில் அம்பேத்கர் அவர்களை தமிழினை பெரியாராக அவர் சேர்த்துள்ளார். அம்பேத்கருக்கெல்லாம் இடம் கொடுத்த ஒருவர் தந்தை பெரியாரை புறத்தில் நிறுத்துவது எதற்காக? அந்த காலத்தில் தந்தை பெரியாரும் அம்பேத்கரும் ஒன்றாக பயணித்த ஒரே தேர்ச்சக்கர வாகனம் என்றே நாம் அவர்களை சொல்லலாம். உண்மையில் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் அம்பேத்கரை அறிமுகப்படுத்தியதே தந்தை பெரியார் தான். இந்த மாதிரி உண்மையான வரலாற்று தகவல் எதுவுமே சீமானுக்கு தெரியவில்லை. பெரும் பேச்சாளன் பெரும் பொய்யன் என்பது சீமான் விஷயத்தில் உண்மையாயிற்று. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் அவர் ஒரு 60 ஆளுமையை குறித்து பேசுகிறார். அந்த 60 ஆளுமைகளுமே பெரியாரால் பாதிக்கப்பட்டவர்கள் தான். யாரோ ஒரு சிலர் மட்டுமே, விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு மட்டுமே சிலர் மட்டுமே பெரியாருக்கு விதிவிலக்காக இருக்க முடியும். மற்றவர்கள் அத்தனை பேருமே பெரியாரால் வளர்க்கப்பட்டவர்கள், பெரியாரை பயன்படுத்தி கொண்டவர்கள், பெரியாரின் அறிவு எழுச்சியை கண்டு வியந்து நின்றவர்கள் தான்.